குட்டி பாப்பா. ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல, நம்ம மருத்துவர்கள் கடவுள் கிடையாதுல்லண்ணா. என்ன சொல்றீங்க? நான் இவங்க கிட்ட கேட்டேன், அந்த மனசு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். இது பாருங்க எப்படி கொண்டிருக்கிறாங்க மடியில் ஏறி காப்பாற்று விட மாட்டேன். இவ்வளோ தூரம் போராடி இருக்கிறேன். விட்டுருவேன் சாமி. வாய் திறந்து எல்லாம் சாப்பிடலாம்ல, கறி வச்சு முடியலையா? படுக்கணுமா? படுக்க போறியா? சாப்பிடலாம் சரியா? வாய் அப்படியே கட்டிக்கணும். அந்த சளி வந்து வாய் மண்டை இருக்குல்ல, மண்டை டப்பு இடிக்கிறதுனால அது வாய் தாடையை தொடக்கூடாமல் பார்த்துக்கணும். சளி வேற நரம்பு மூளை பாதிக்குன்னா மூளையிலிருந்து வர நரம்புகளை வேலை செஞ்சால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். மூளை பாதிக்கிறதுனால பாத்திரமே என்ன சொன்னாரு அவர் ஆல்ரெடி இவரோட டாக்டர் தானே பார்த்தோம். இதை பற்றி ஏற்கனவே நிறைய சிம்டம்ஸ் படிச்சிருக்காரு இல்லையா? அதனால ஒரு ஒப்பீனியன் வாங்க வரதுனால ஒரு முன்னேற்றம் இருக்கா, இன்னைக்கு சாப்பிடுறது நல்லா இருக்குதுன்னா அப்படியே அடுத்தடுத்து ரெக்கவர் ஆயிரம் வைரஸ் குறைஞ்சிரும். சாப்பிடலாம் வைக்கலன்னா அப்புறம் பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அவங்களோட கருத்து அவ்வளோதான். இதில் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. தண்ணி கொடுக்கணும். தண்ணி இல்லை. சரி வீட்டுக்கு போய் இல்லை செல்ஃபோன் ஏன் சாமி